இன்னைக்கு சூப்பரான லஞ்ச் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இதை 2-in-1 ரெசிபின்னு கூட சொல்லலாம். இந்த ரெசிபியை நீங்கள் லஞ்ச் பாக்ஸ்க்கும் பேக் பண்ணலாம், இல்லை சூடாக ஒயிட் ரைஸ் வச்சு ஒரு கிரேவியாக கூட சாப்பிட்லாம். ஆர் இதை நீங்கள் சப்பாத்திக்கு சைட் டிஷ்ஷாக யூஸ் பண்ணும்போது கூட ரொம்ப சூப்பராக இருக்கும். எப்போவுமே முட்டையை வச்சு கிரேவி பண்ணாமல் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு கொடுத்து பாருங்க. கண்டிப்பாக யாருமே வேண்டான்னு சொல்ல மாட்டாங்க, அந்த அளவுக்கு சூப்பராக இருக்கும். இதை செய்கிறதுக்கு நான் 3 முட்டையை வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். இதை நீங்கள் ஒரு கிரேட்டரை வச்சு கிரேட் பண்ணி எடுத்துக்கோங்க. ரொம்ப குட்டி குட்டியாக கிரேட் பண்ணிங்கன்னா கிரேவியோட நல்லா மிக்ஸ் ஆகிடும். அதை சாப்பிடும்போது முட்டை ஃபீல் கொடுக்காது. அதனால் கொஞ்சம் பெருசாக இருக்கிற மாதிரி கிரேட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு பேனில் 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துட்டு 1/4 டீஸ்பூன் ஜீரா, 1/4 டீஸ்பூன் சோம்பு, 1 கை அளவுக்கு கருவேப்பிலை, ஒரு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணி அதையும் சேர்த்துக்கோங்க. 1/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயம் கலர் சேஞ்ச் ஆக ஸ்டார்ட் ஆகும்போது 1/4 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா, 1 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. ஒரு மீடியம் சைஸ் தக்காளியை பொடியாக கட் பண்ணி அதையும் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு ஒரு 2 மினிட்ஸ்க்கு வதக்கி விட்டுட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கிக்கோங்க. கொஞ்சம் கொஞ்சமாக அதிலிருந்து ஆயில் பிரிஞ்சு வர ஸ்டார்ட் ஆகும்போது நம்ம ரெடியாக எடுத்து வச்சிருக்கிற முட்டையை அதில் சேர்த்துக்கலாம். இதையும் நல்லா கலந்து விட்டுட்டு ஃபைனலாக பொடியாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கிற கொத்தமல்லியும் சேர்த்து நல்லா கலந்துக்கோங்க. அவ்வளோதான், ரெசிபி ரெடி ஆயிடுச்சு. இதை நீங்கள் லஞ்ச் பாக்ஸ்க்கு பேக் பண்ணணுன்னா கூடவே 1 கப் அளவுக்கு ஒயிட் ரைஸ் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி செஞ்சு கொடுத்து பாருங்கள். கண்டிப்பாக ஈவினிங் வரும்போது லஞ்ச் பாக்ஸ் காலியாக தான் வரும். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள். முட்டை கீமா ரெசிபி ரெடி.